நம்ம மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க, கனவு அப்படிங்கிறது தூக்கத்தில் வரதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்யறது தான் கனவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க காலையில் சாப்பிடாம ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா கனவு காண்றது இருக்கட்டும், தூங்காமல் பாடத்தை கவனிக்கிறதே மிகப்பெரிய விஷயம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மை அந்த மாதிரி காரணங்கள்னால பெற்றோர்களால் சரியான உணவு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. தற்போதைய சூழ்நிலையில் இப்போ எவ்வளோ பேர் சொன்னாங்க, எவ்வளோ பேரோட குழந்தைங்களோட பெற்றோர்கள் வேலைக்கு போகிறாங்க. ஒரு புள்ளிவரம் சொன்னாங்க, ஒரு அருமையான புள்ளிவரம் என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஃபேக்ட்ரியில் 16 லட்சம் பெண்கள் வேலையில் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்காங்க. அதாவது 43%. ஒட்டுமொத்த இந்தியாவோட பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் 43% தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் ஒரு ஆரோக்கியமாக ஸ்கூலுக்கு போகிறது ஒரு தடைபடக்கூடாது. ஸோ இதுக்காக யோசித்து ஒரு அருமையாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு. குழந்தைகளுக்கு காலை உணவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இப்போ பெரியவங்க கூட நிறைய பேர் கேட்டாங்க, குழந்தைகளுக்கு ஐயா காலை உணவு திட்டம் போட்டிருக்காங்க, வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது திட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிடலன்னா கூட நம்ம தொப்பையிலேருந்து கொஞ்சம் எரிசக்தி கிடைச்சிடும். பட் குழந்தைங்க அப்படி இல்லை. ஒரு நாள் இரவு அவங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அவங்களோட எரிபொருள்லாம் தீந்துரும். ஸோ அடுத்த நாள் எனர்ஜி இல்லாமல் அவங்களால கவனிக்க முடியாது, கல்வியில் கவனம் செலுத்த முடியாது, எழுத முடியாது, விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தில் யோசிச்சு கொண்டு வந்தது தான் இந்த காலை உணவு திட்டம். அதில் மதிய உணவு திட்டத்தில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடிங்கிறது அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி இருந்தே மதிய உணவு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்திட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்போ மதிய உணவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மெனு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி, கொண்டைக்கடலை புலாவ், மீல் மேக்கர் சாதம், அப்புறம் தக்காளி சாதம், புளி சாதம், அப்புறம் கருவேப்பிலை சாதம், கீரை சாதம், இதெல்லாம் போடுறாங்களா? இதோட சேர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான முட்டை, வெறும் வேக வச்ச முட்டைலாம் இல்லை, மசாலா முட்டை, உருளைக்கிழங்கு வறுவல், பெப்பர் முட்டை, இதோட சேர்த்து இப்போ காலை உணவில் குழந்தைங்க சொன்ன மாதிரி பல்வேறு வகையான உணவுகள், ரவா உப்புமா, சேமியா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, கிச்சடி, சோள கிச்சடி, அப்புறம் கோதுமை ரவா பொங்கல், கேசரி, இத்தனை வகையான உணவுகள் அருமையாக ஒரு ஏவி காமிச்சாங்க. இத்தனை உணவுகள் கிடைக்குது. இது மூலமாக நீங்கள் ஈவன் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் குழந்தைங்க அது இல்லைன்னா என்ன சாப்பிட்றாங்க, ஒரு இட்லி தோசை சாப்பிட்றாங்க. ஒரு நார்மல் பணக்கார குழந்தைங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸு பால் சாப்பிட்றாங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பாலை இல்லை ஏழை குழந்தைகள் நிறைய டைம் எதுவும் நேரம் இல்லைன்னா நிறைய பேர் கேட்டேன், டீயும் பிஸ்கட்டு தான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸோ டீ பிஸ்கட்டோ ஒரு சாதாரண இட்லி தோசையை விட நம்மளுடைய இந்த அரசோட காலை உணவு திட்டம் பல மடங்கு அவங்களுக்கு தேவையான எரிசக்தி கொடுக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கைட்லைன்ஸ், இந்திய அரசோட கைட்லைன்ஸே கிட்டத்தட்ட பிரைமரி குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 450 கலோரி போதும், ஒரு 12 கிராம் புரதங்கள் போதும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மளுடைய காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ரெண்டும் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மடங்கு கலோரிகள், 850 கலோரி எரிசக்தி நம்ம அரசே கொடுத்துருது. கிட்டத்தட்ட 28 கிராம் புரதம், ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீனில் கிட்டத்தட்ட 100% இந்த 2 வேளை உணவுலேயே கிடைச்சிருது. ஸோ இந்த அளவுக்கு உணவு கிடைச்சிட்டா குழந்தைங்க எதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி திட்டம் வேற எங்கேயாவது இருக்கா நடைமுறைக்கான? இந்தியாவிலே இதுதான் முதன்மை திட்டம். சரி, வேற வெளிநாடுகள் இந்த மாதிரி திட்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமெரிக்காவில் இருக்கு ரொம்ப ஏழை குழந்தைங்களுக்கு மட்டும், யூகேல இருக்கு ஏழை குழந்தைங்களுக்கு மட்டும், பிரேசில் நாட்டில் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி உலகத்திலேயே அனைத்து பள்ளிகள்லையும் காலை உணவு திட்டம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறத நான் ஒரு பெருமையோடு இந்த மேடையில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இத்தனை விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் இதில் ஏதாவது நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? சும்மா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, உப்புமா நல்லா இருக்கு அப்படிங்கிறது பத்தாது. ஸோ சென்னை மருத்துவ கல்லூரியோட டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு. அது என்ன தெரிஞ்சிருக்குன்னா, பஞ்சுவாலிட்டி, நேரத்தோட பள்ளிக்கு வருவது கிட்டத்தட்ட 98.5% அதிகமாக இருக்கு. அப்புறம் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட ஒரு கேட்டிருக்காங்க கருத்து கணிப்பில்,
கிட்டத்தட்ட 5லிருந்து 10% வரை அவங்களுடைய கவனிக்கும் திறன், எழுதும் திறன், படிப்பு திறன் இது எல்லாமே பல மடங்கு அதிகமாயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. விளையாட்டுல அவங்க பங்கேற்கும் திறன் பல மடங்கு அதிகமாயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதை விட முக்கியமா நான் ஒரு குழந்தை நல மருத்துவராக இருக்கும்போது ஒரு முக்கியமான தகவல், அதாவது பள்ளி குழந்தைகள் ஏதாவது ஒரு நோய் நொடினால ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது இது கிட்டத்தட்ட 63% குறைஞ்சிருக்கு கடந்த ஒரு வருஷத்துல. அது மட்டும் இல்லாம நிறைய அடிக்கடி உடம்பு சரியில்லாம லீவ் எடுப்பாங்க, உடம்பு சரியில்லாம போவாங்க, அது கிட்டத்தட்ட 70% குறைஞ்சிருக்கு. காலை உணவும் மதிய உணவும் சத்துள்ள நல்ல புரதங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட சாயங்காலம் போய் பிஸ்கட்டு சிப்ஸ் இந்த மாதிரி குப்பை உணவுகள் சாப்பிட்றது 53% குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சத்தான உணவு சாப்பிட்றாங்க, அவங்களுடைய உடல் நலம் மேம்படுது, அவங்களோட கல்வித்திறன் மேம்படுது. இதை விட வேற என்ன வேணும்? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பசியோட இருக்கிற குழந்தை கல்வி கற்க முடியாது. ஆனால் பசி இல்லாத குழந்தையால உங்களுக்கு டெஃபினட்டாக கனவு காண முடியும். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி உலகையே வெல்ல முடியும். இது ஒரு அருமையான திட்டம். இதை மேலும் பல்மடங்கு இதை செயல்படுத்தியதற்கு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்தவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். அடுத்ததா நம்மளுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இத பத்தி பேசுறதுக்காகவும் நம்மளுடைய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பத்தி பேசுறதுக்காகவும் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படத்தோட இயக்குனரை இப்ப நம்ம மேடை கூப்பிடலாம். சரியா? லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பிரேம் குமார் ஆன் டு தி ஸ்டேஜ். மறந்து போன சில விஷயங்களை அவருடைய திரைக்கதை மூலமா நமக்கு ஞாபகப்படுத்துற ஒருவர். இன்னைக்கு இவ்வளவு எமோஷனலான இந்த மொமெண்ட் குழந்தைங்க நடுவுல இருந்து சார் ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இத்தனை குழந்தைங்களை பார்க்கறதே ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல வளர்ந்தது என்னோட தெருவோட ஒரு கோடியில் இருந்தது ஒரு அரசு பள்ளி. அதில் படித்த மாணவர்களை நான் பார்த்துருக்கேன், அங்கே கொடுக்கப்படுற சத்துணவை நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி அரசாங்க பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அவங்க நல்லபடியாக படிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, நன்றி சொல்லணும்னு தோணுது. நான் படிக்கிற வயசில் ஒரு முதுமொழி ஒன்று சொல்லுவாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு. பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை, கல்வி அறிவுக்கும் பேர் போன ஒரு மாநிலம். ஸோ கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கு இணையாக அதை நம்ம பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு இது பார்த்தோம் வீடியோவில், படிங்க படிங்க படிங்க, படிப்பில் மட்டும் கவனத்தை வைங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும் போது அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே செஞ்சு தராங்க. படிக்கிறது மட்டும்தான் மாணவர்களோட ஒரு கடமையாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பட் இவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க உங்களுக்கு கிட்ட, அவங்க ஒன்று சொல்லுங்க. இப்பதானே என்கிட்ட கேட்ட, வெக்கப்படாம சொல்லு. தேங்க்யூ சார். அவருக்கு நான் தேங்க்யூ சொல்லலாமான்னு கேட்டாங்க. ஓகே மேடம் சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லிட்டீங்க, கை கொடுத்துறீங்களா சார்? போயிட்டு